நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் என்று பாட்டு எழுதினார். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், ஆனால் பயணம் முடிந்துவிடும். மாறுவதை நினைத்திருந்தால் மயக்கம் திறந்துவிடும். மாறுவதை, change. If we can change with the change, then all the fogginess will go away. ஹலோ, வணக்கம் டிடி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றதுக்கு ஒரு மிகவும் உதாரணமாக தான் பிறந்த தாய் நாட்டுக்கும் மீண்டுமாய் புலம்பெயர்ந்த கனடா நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு தமிழரை நாங்கள் இன்று இன்டர்வியூ செய்ய இருக்கின்றோம். சர்வதேச அரங்கில், அதாவது இன்டர்நேஷ்னலாக அவருடைய ஒரு புக் எழுதி பிரிசனர் ரூம் 1056 என்ற ஒரு புக்கை எழுதி மிகவும் ஒரு அங்கீகாரத்தை உலக அளவில் பெற்ற ஒருவரைத்தான் என்று சந்திக்க இருக்கிறோம். இந்த புக் ஒரு ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு சர்வைவல் ஸ்டோரியாக, அதாவது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்வதாக இருந்தாலும் ஒரு கலெக்டிவாக, அது ஒரு இனத்துக்கு, அதாவது தமிழருக்கு நடந்த ஒரு அந்த சிச்சுவேஷனை ஒவ்வொருவருக்கும் நடந்த விஷயங்களை அவர் தனது சொந்த அனுபவங்களாக வெளியே கொண்டு வர ஒரு புத்தகமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு புத்தகத்தை தனது சொந்த அனுபவங்கள் மூலமாக வெளியே கொண்ட மிஸ்டர் ரோய் ரத்னவேல் அவர்களை இன்று சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் மிஸ்டர் ரோய் ரத்னவேல். வணக்கம். வணக்கம், தேங்க்யூ. உங்களோட நேரங்களையும் பார்க்காமல் இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் நேயர்களுக்கு உங்கள் இந்த புத்தகத்தை பற்றி சில கருத்துக்களை எங்களோட பகிர இருக்கிறதுக்கு நன்றி. ஸோ முதலாவதாக மிஸ்டர் ரோய், நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் அந்த பிரிசனர் என்ற ஒரு வேர்டை போட்டு அதுக்குள்ள நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அதில் நீங்கள் மிக அழகாக, அதாவது அந்த நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த காலங்களில் அந்த இந்தியன் ஓஷனை பற்றி வழங்கப்படுத்தியிருந்தீங்க. அதில் இந்த ஹம்மிங் நாய்ஸ், ஹார்ட்லி காலேஜ், மெத்தடிஸ்ட் கேர்ள்ஸ், மாலுபன் கிரிக்கெட் டீம், காசின்ஸ் பிரதர் என்று ஒரு அழகாக அந்த வாசிக்கையே அந்த இடத்துக்குள்ள எங்களை கொண்டு விட்டு வெளியால் கொண்டு வந்தீங்க. அப்பொழுது அந்த ஸ்ரீலங்கா மிலிட்ரி கவர்மெண்ட்ல இருந்து வந்த மிலிட்ரிஸால் நீங்கள் பிடிக்கப்பட்டு கப்பலில் காலில் இருக்கிற அந்த பூசா கேம்புக்கில் ஒரு யங் அடலசன் ஏஜில் ஒரு கண்மூடி முடிக்கிறதுக்கு இடையில் நீங்கள் அந்த ஒரு பிரிசன் செல்லுக்குள்ள அடைக்கப்படுறீங்க. ஸோ ஒரு சரியான ஒரு ஹாரர், அதாவது சுதந்திரமாக நிறைய கனவுகளோடு நிறைய சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டு யாழ்ப்பாணத்தை வாழ்ந்து ஒரு யங் பர்சனை ஒரு வித்தின் செகண்டுக்குள்ள மாதிரி ஒரு டைம் கேப்புக்குள்ள கொண்டு ஒரு சிறைக்குள்ள போட்டு வச்சிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நிறைய ஒரு எப்படி அந்த இந்த சுச்சுவேஷனை கோப் பண்ணீங்க, எப்படி கூட மென்டல் ஹெல்த்தை காமாக வச்சுருந்தீங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் பேனிக். அதோட எது உங்களை ஹோப் கொடுத்தது, அந்த பற்றி கொஞ்சம் எல்லோருக்கும் முதல்கம் வணக்கம், நன்றி இந்த தந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நான் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது என்ன யோசிக்கிறேன் என்றால், இது முதலாக நமது இளம் சமுதாய பிள்ளைகளுக்கு இந்த கதை, அவர்களின் பெற்றோர்கள் கதையை நட்பு கரைகளுக்கு சேர்ந்து கனடா மாதிரி அல்லது அமெரிக்கா இடங்களுக்கு சேர்ந்து அந்த கதைகளை பற்றி எங்கள் கூட்டு கதையை அவர்களுக்கு சொல்ல வேணுன்றது முதல் பிரச்சனை. மற்றது எங்களை விட நான் டேமல்ஸ் மற்ற இனத்தவர்களுக்கு எங்கள் கதை போய் சேரணுன்றக்காக தான் இந்த புத்தகத்தின் எழுதுறதுக்கு பிளான் பண்ணார். எழுதும் பொழுது என்ன யோசனைன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு திரைப்பட மூவி ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதணும். யூ ஹேவ் டு டெல் அ ஸ்டோரி. நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். ஒன் ஆஃப் த ரூல் இஸ் டெல்லிங் இஸ் நாட் செல்லிங் சொல்லுவாங்க. நான் சும்மா சொல்றபடியே நாங்கள் கதையை கேட்க மாட்டேன். டெல்லிங் இன் ஸ்டோரி ஃபேஷன், அதான் எழுதினது காரணம். ஸோ நான் இந்த கதையின் முதக்கம் ஸ்டார்ட் பண்ணது நான் கொழும்புல பிறந்தேன். 3 வயது வளரும் பொழுது என் அப்பா எங்கள் ஊர் அர்த்தத்துறையில் கொண்டு போய் அங்கு விட்டார். நான் படித்தது ஹார்ட்லி கல்லூரியில், பிறந்தது கொழும்பில். 1987 இலங்கை இராணுவத்தின் ஆபரேஷன் லிபரேஷன் பொழுது
ரவுண்ட் அப் பண்ணி கிட்டத்தட்ட 2700 இளைஞர்களை between the age of 14 to 40 14 40 இடையிலான ஆண்களை ரவுண்ட் அப் பண்ணி ஒரு கப்பல் ஏற்றி கொண்டு போய் பூசால இருந்தார்கள். ஆனால் இந்த கதையை சொல்லும் பொழுது நான் யோசிக்கிறேன்னு சொன்னால் இந்த கதையை வந்து ஒரு கதையாக நினைக்காங்க. இது எங்களுக்கு வெற்றி கதை. Yes, definitely. It's a story of success, not a story of suffering. Sometimes when you think you're a victim, you'll remain as a victim. நீங்கள் last 30 yearsல கனடா மண்ணில் அல்ல உலக நாடுகளில் போய் சேர்ந்த தமிழ் மக்கள் கொடி கட்டி நல்லாக இருக்கார்கள். டெஃபினேஷன் ஆஃப் a generation வந்து கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன் ஒன் ஜெனரேஷன் நாங்கள் வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், முன்னேறிட்டோம். இந்த கண்ட்ரிகள் வெதர் கனடா, USA, UK, ஆஸ்திரேலியா, அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இதை வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக சொல்ல வேணும். அதை விட எங்கள் மக்கள் எங்களை பார்த்து பெருமைப்படவும். If you don't respect yourself, others won't respect you. ஸோ அதால தான் நான் எழுதுனதுக்கு காரணம். இந்த தமிழன் சொல்லடா தலைவந்தலான்னு சொல்லிடுறல, நாங்கள் எழுதுன்னு சொல்றது வழியே அப்படி நான் ஆக்ட் பண்ணுறேன். சிலாக்கள் வந்து நாங்கள் தமிழர்ன்னு சொல்றதுக்கு வெக்கம், தமிழை காய்கிறதுக்கு வெக்கம். நான் ஒரு நாளும் அப்படி நினைத்ததும் இல்லை, சிந்தித்ததும் இல்லை. ஏனென்றால் I always remember, don't ever forget where you come from. ஏனென்று சொன்னால் உங்கள் போராட்டத்தின் பொழுது கூட நான் கணக்க எடிட்டோரியல்ஸ் எழுதினான், தமிழனான்னு சொல்லி ஹியர்ஸ் அவர் ஸ்டோரின்னு சொல்லி, அண்ட் ஒரு நாள் மறைந்திருந்து கொண்டு வெக்கப்பட்டு வந்து ஒரு நாள் நாங்கள் தமிழ்னு சொல்லிடுறாரு. எங்களுக்கு நாங்கள் தமிழ்னு சொல்லடான்னு சொல்றது ஒன் திங், மற்றவங்களும் சொல்லுவோம். அதுக்காக தான் இந்த புத்தகம் எழுதினான்னு சொன்னால், இப்போ நீங்கள் வாசிங்க நம்மளுக்கும், it's a story of success. Very much. You know, it's not a story of suffering. But success comes through suffering sometimes. You know? அதனால தான் இந்த புத்தகம் எழுதினேன். ஸோ எனக்கு உங்களோட கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது, நீங்கள் இப்படி அழகான தமிழ் வடிவாக கதைக்கிறீங்கன்னு பார்க்க. யூ பீன் இன் திஸ் கண்ட்ரி ஃபார் அ வெரி லாங் டைம். 35 இயர்ஸ்ல இங்க ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட கால இயர்ஸுக்கு வார ஆட்களே தடக்கி விழுந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நீங்க மிகவும் அழகா, வெரி இம்ப்ரெசிவ். எனிவே அது வந்து உங்களோட வெற்றியில பார்க்கலையும் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ நாங்கள் அந்த பிரச்சனைகளை இருக்க வந்து உங்களுக்கு உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்ணினீங்க, கொஞ்சம் அதை பற்றி. நாங்கள் யங் ஜெனரேஷன் ஐ மீன், நான் 12 வயது, அப்பா அம்மா விட்டு போய் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. சில நண்பர்கள் வந்து காணா போட்டார்கள், அவர்கள் வந்து சித்திர வயசுப்படி சிலருக்கு வந்து பிறந்துட்டார்கள். அப்போ அந்த பயம் எப்பொழுதும் இருக்கும். அதை விட மற்றவர்கள் தோற்று பண்ணும் பொழுது கத்தி குளறிக்கு சத்தங்கள் கேட்கும். அது வந்து மென்டல் ஆகனி. அப்போ நாங்கள் காதை பொத்துருவோம் மத்தி என்ன விரோவனுக்கே நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தேன் இதில் 2 கவலைப்பட்டு கொண்டிருந்து நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். வாழ்க்கையில் கஷ்டம் வர்றது எல்லாருக்கும் வராது, இட் ஹேப்பன்ஸ். ஆனால் அந்த கஷ்டத்தால் எப்படி முன்னுக்கு வெளியேறோமோ, அப்படி சண்டை பிடித்துட்டு வெளியேறோமோ தான் இம்பார்ட்டன்ட். அப்படி சண்டை பிடிக்கும் பொழுது நீங்கள் இதையும் கொடுக்கலாம். இட்ஸ் பெட்டர் டு டூ தட் than to sit there and cry. Right, yes. So அதான் அந்த attitude தான் உங்களுக்கு இருந்தது. எப்படியாவது நான் இந்த ஃபோக்கஸை அந்த பாசிட்டிவாக வச்சுக்கொண்டு நான் let me fight it. Right. Yeah. அப்போ நான் சொன்னால் ஒரு எப்படியாவது அதுக்குள்ளார வெளிக்கிடுவோம். என்னதுனால் ஒருத்தருக்கும் தெரியாது நாங்கள் எங்கே இருக்கிறோம். அப்பாவுக்கு தெரியாது நான் எங்கே கொண்டு போனது என்ன, அம்மாவுக்கு தெரியாது நான் கொண்டு போனது தெரிய முடியாது, எங்கே கொண்டு வச்சுக்கணும் தெரியாது. அங்கே கம்யூனிகேஷன்ஸ் ஒன்றும் இல்லை தானே. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சராக இருந்தது லலித் அத்லத் முதலி. அவருடைய மனைவியார் ஸ்ரீமணி அத்லத் முதலி வந்து சிறைச்சாலைக்கு ஒருக்கா விசிட் பண்ணுறதுக்கு வந்தவா. ஒரு சேரிட்டியோட இருந்ததுன்னா படங்கள் எடுத்து அக்களை போடலாம் பேப்பரில், சேரிட்டி வச்சுக்கிறோம், பிரிசனர் வடிவாக ட்ரீட் பண்ணுறோம்னு காட்டுறதுக்கு தான் வந்தது.
வந்த பொழுது சொன்னார்கள் இந்த prison officials, anyone who can speak Sinhala or English to come forward to speak to her. So நான் உடனே பார்த்தேன், இதுதான் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மெசேஜை நான் வெளியில் அனுப்புறேன். அப்போ வந்த பொழுது 3 பேரை செலக்ட் பண்ணார்கள் அவங்க போய் கதை சொல்லி. நான் 3வது ஆள். அப்போ என்ன கிட்டத்தட்ட அந்த ஒலிம்பிக் போடியத்தில் மெடல் எடுத்த மாதிரி இந்த 3வது பரிசு. அப்போ அவன் பொழுது கதைக்கும் பொழுது அவருக்கு நான் சொன்னேன், நான் வந்து போராட்டத்தில் நான் கொண்டும் பங்கு பெற்றவும் இல்லை, நான் ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ அவர்கிட்ட உங்களுடைய ஸ்டோரியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேறு இருக்கு நம்ம. அதுன்னு எனக்கு ஒரு அங்கிள் ஃபெர்னாண்டோ வந்து அப்பாண்ட ஒரு அரிய நண்பர். அவர் வந்து அவர் சிங்கிள் மேன். அவர் வந்து அப்பாண்ட ஒரு அரிய நண்பன். அவர் வந்து ஸ்ரீலங்கன் ஆர்மியில் ஒரு கேர்னல். நான் சொல்கிறேன் கேர்னல் ஃபெர்னாண்டோ, அங்கிள் ஃபெர்னாண்டோன்னு சொல்கிறது. அவர்கிட்ட வீட்டு ஃபோன் நம்பர் 10 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஞாபகம் இருந்திருக்கு. அதுதான் உங்களோட அந்த ட்ரம்ப் கார்டு, நீங்கள் அவ்வளோ ஞாபகமாக அந்த நம்பரை வச்சுருந்தீங்க. அது புக்கை வாசி கேட்க எனக்கு இவ்வளவு ஒரு அந்த ஒரு கட்டித்தனமே அந்த நம்பர் அப்படியே இருந்திருக்கு கூட தெரியும். அந்த நம்பர் எனக்கு அதில் இருந்திருக்கு. அதான் சொல்லுவாங்க, லைஃப் வந்து you need a little bit of luck, but you should also know how to use that luck. சரியா, லக் வந்து அவ வந்தது கதைச்சது. நான் இதாய் ஸ்டார்ட் பண்ண திரும்பி வந்து துறையில் இருந்திருக்கலாம். நான் நினைச்சிருந்தேன் இதுக்குள்ளாலதான் உலகத்துக்கு நான் எங்க இருக்குன்னு சொல்லக்கூடிய சான்ஸ், ஒரு சான்ஸ். அப்ப நான் நம்பரை கொடுத்து சொன்னேன், இதான் எனக்கு ஃபோன் நம்பர், அவரை அடிச்சு பார்த்தீங்களா சொல்லுவாரு. நான் அவ போகும்பொழுது நான் நேற்று என்ன சொன்னால், இவ எனக்கு சும்மா நம்பர் எடுத்துக்கொண்டு போறா, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. 3 நாளுக்கு பிறகு என்ற பேரை கூப்பிட்டாங்க. நடுக்க என்றால் அதிகமாக அப்படி பேரை கூப்பிட்டால் ஒன்றில் you're going to die or you're going to get released. அப்போ எனக்கு சரியான நடக்கம், என்ன நடக்க போன்னு தெரியாது. 50-50 சான்ஸ். அங்கே போனால் கர்னல் ஃபெர்னாண்டோ, அங்கிள் ஃபெர்னாண்டோ மிலிட்டரி யூனிஃபார்மில் அப்படி நிற்கிறார் கம்பீரமாக. உடனே முழங்கால இருந்து கட்டிப்பிடிச்சு புத்தா வெல்கம் ஹோம். புத்தான்னு சொன்னால் சிங்களத்தில் மகன். அவர் அழத்துறாங்கிட்டார். அப்போதான் நான் சொன்னேன், ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது there are good people, நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள், 2 பக்கம். நாங்கள் சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கூடாது. So I also want to write this book because that's a human function. என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஆக்களை ஹியூமனாக பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஃபீலிங் வரும். அதில் சிங்கிளான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் வராது. அவருக்கும் வந்து என்னை வந்து ஒரு மகனா பார்த்த வழிய தமிழ்னு பார்க்கல. ஸோ கோயிங் பேக் டு இந்த நீங்கள் சொன்ன அந்த மகனா பார்த்த இந்த விஷயத்தில் வந்து ஸோ அந்த அங்கிள் ஃபெர்னாண்டோ டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் உங்களோட ஃபாதர் என்ன ஃப்ரம் டிஃப்ரெண்ட் எத்னிக் குரூப் ஃப்ரம் சிங்கள சைடில் இருந்து வந்து இவர் அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி இவர் ஒரு மகனாக ஒரு ஜீப்பில் ஏற்றி கொண்டு போக. ஸோ எனக்கு ஒரு கொஷன் உங்களுக்கு இருக்குது, அது ஜீப்பில் நீங்கள் பயணிச்சு கொண்டு கேட்க இட்ஸ் லைக் நான் யோசிச்சேன்னு இது ஹெவன்லி பிளஸிங் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். ஆனால் அதில் அந்த ஜீப்பை ஸ்டாப் பண்ணி போட்டு என்ன காரணம் வந்தாலும் வெளியால் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிரைவரும் அவரும் ஒரு இடத்துல போயிட்டு வரையினோம். எப்படி கூட மனநிலைமை இருந்தேன், என்ன நடக்க போகுதோண்டு நீங்கள் என்ன எப்படி இருந்தது கூட மனநிலைமை? போகக்கூடாது, போகக்கூடாது அந்த பயம். சரியா, அதை விட செத்து போலான்னு வந்துட்டது. ரைட். அப்போ இவர் என்னை தலையை குனிந்து இருக்க சொல்லி போட்டார். அப்போ அந்த ஜீப்லால் திறந்து பார்த்து அந்த கேன்பஸ் தானே திறந்து பார்க்க அந்த ஆர்மி யூனிஃபார்ம்ல அவர் வீட்டுக்கால போய் வராங்க, சிங்களாக சின்னதாக ஆகிக்கிறாங்க. அப்போ எனக்கு நடங்குது எனக்கு கூட. அதைத்தான் நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ நாட்கள் தான் என்ன டோஷ பண்ணது. அதை கண்டோன்னு சைக்கலாஜிக்கலாக ஐ வாஸ் கெட்டிங் வெரி ஸ்கேர்ட். ஆனால் அப்படியே கணக்குல நீங்க யோசிச்சீங்களா இந்த ஜீப்பால பாஞ்சு ஓடுவோமா யோசிச்சீங்களா? you know you freeze. சரியா, அப்ப அதோட எங்க ஓடுறது, அதை விட அந்த கோலி இருக்கலாம் அந்த ஏரியால இருக்கிற ஆக்கள் கூட they see you, they will beat you. So you are safe inside the jeep. So அப்ப நான் கொஞ்சம் வந்திருந்தேன், ஒரு 30 minutes திரும்பி வந்தார் அங்கிள். ஸோ வந்த அந்த அங்கிள் உங்களுக்கு என்ன கேட்டு உங்களுக்கு சொன்ன அந்த கதை வந்து ரியலி வந்து ஒரு சரியான ஒரு எனக்கு அதை நெச்சு பார்க்கவே இல்லாமல் இருக்கு. நீங்கள் அதை சொல்லுங்க. ஓகே. அப்போ அங்கிள் இந்த டிரைவர் கேர்னல் அப்படியே ஆஃபீஸர் அப்படியே ஒரு டிரைவர் இருக்கு உபாலி. உபாலியும் அங்கிள் ஃபெர்னாண்டோ மதிச்சினம் ஜீப்பில் ஒரு
10-15 minutes ஒரு எல்லாம் குவாய்ட். எனக்கு அந்த ஜீப் என்ஜின் சத்தமும் அந்த ஓஷன் சத்தம் தான் கேட்டு இருக்குது. அப்போ திரும்பி சொன்னார், அதுக்கு முதல் ஒரு கதை சொல்லணும்னால என்ன அரெஸ்ட் பண்ணது வந்து கேப்டன் உடுகம என்று சொல்லி ஒரு கேப்டன் தான் என்னை அரெஸ்ட் பண்ணது. எங்கள் அப்பா மேலே வச்சு அப்பா மண்டாடி கேட்டது, இந்த மகன் ஸ்கூலில் படிக்கிற படியன் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்பா சொன்னார், நான் அரெஸ்ட் பண்ணாட்டிக்கு இந்த சோல்ஜர்ஸ் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் சொல்லி உடனே கையில் எடுத்துக்கொண்டு போனேன். அப்போ நான் ஜீப்பில் இருக்கும்பொழுது 15 வருஷத்துக்கு பிறகு வந்து கர்நாடகா திரும்பி கேட்டார், ஜீனோ வேர் வி வென்ட், எங்கே போனது தெரியுமா? எனக்கு தெரியாது. உன்னை அரெஸ்ட் பண்ண கேப்டன் இருக்காங்க உடுக்காங்க, உன்னை ஃபியூனலுக்கு போனாங்க. அப்போ என்ன நடந்துட்டுனா, நான் பூசாலிருந்து போச்சு பண்ணும்போது அந்த டைமில் என்னை அரெஸ்ட் பண்ண கேப்டன் வந்து லேண்ட்மைன் டைகர்ஸ் வித் லேண்ட்மைனில் பிடிபட்டு செத்து போனார். இப்போ தான் நான் நினச்சேன், அந்த எப்படி இந்த விதி வந்து விளையாடி இருக்கிறேன். என்ன பிடிச்சி வந்துட்டு போனால் நம்மளுக்கு வந்துட்டேன். So that's life. நீங்க அந்த த்ரூஅவுட் கனடா இடங்கள்ல வந்து நீங்க உங்களுக்கு வந்து நிறைய லக்ஸ் வேலை செய்திருக்கு, காட் கிரேஸும் உங்களுக்கு நிறைய இடத்துல வேலை செய்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். I mean, again, luck is one thing, and then using the luck to your advantage is another thing. Yes, yeah. But luck is only 10% of your life. The rest is your effort, right? So, kisa earlier, அவள் வரும்பொழுது நான் சும்மா ஆண்டு பார்த்துட்டு இருந்து நான் சொன்னேன், அவள் மீட் பண்ணிக்கே நான் யோசிச்சுட்டேன், இதுக்குள்ளாலதான் அந்த யங் ஏஜ்ல நீங்க சரியான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு அல்வல் செய்திருக்கீங்க. ஏன்னா நான் ஈவன் லைக் சொல்லி கொடுக்குற ஆட்கள், இப்போ நாங்கள் ஒரு ஆள் ஒரு பிள்ளைக்கு நீ அந்த நம்பரை சொல்லி வழியால வான்னு சொன்னா கூட அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு மினிஸ்டர் ஒய்ஃபை காணிக்க பயந்துருவோம் என்ன. ஆனா நீங்கள் அந்த இதுதான் எந்த லாஸ்ட் சான்ஸ் என்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிருக்கீங்க. அது என்ன சொன்னா, என்னது தந்தையார் வந்து சின்னல இருந்து என்னை வளர்க்கும் பொழுது அப்படித்தான் என்னை வளர்த்தது. என்ன சொல்லுவார் சொன்னா, நான் சொல்லி அழுதொன்று இருந்தா சொல்லுவார், there are two types of problems in the world, son. Yours and everybody else's. Yeah. It's your responsibility to fix yours. ரெண்டு விதமான பிரச்சனைகள் உலகத்தில் இருக்குது, உண்டையும் உலகத்தின்டையும். உண்டை பிரச்சனையை தீர்க்கிறது உண்டை. அப்போ கண்ணதாசன் ஒரு விசிறி. அப்போ சின்னல இருந்து எனக்கு தமிழும் இங்கிலீஷும் படிச்சது இந்த அப்பா தான். அப்போ சொல்லுவார், அந்த சொன்னத்தில் நான் துன்பப்பட்டோ கஷ்டப்பட்டோ அம்மாவுன்னு சொல்லுவார், வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கு. அது நீங்க உங்களோட புக்லையும் கூட மிகவும் அழகாக சொல்லி இருக்கிறீங்க. வந்த துன்பம் எது ஒன்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஸோ எதையும் தாங்கும் இதயத்தை தான் நான் சின்னல இருந்து நீங்க உங்களை அப்படி வளர்த்துருக்குறாங்க அப்பா. ஸோ நாங்கள் அடுத்து அந்த உங்களோட அப்பாவை பற்றி கொஞ்சம் கதைப்போம். அதாவது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அந்த ஃபெய்த்ஃபுல் ஸ்ரீலங்கான்னு சொல்லி, என்ன அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த உண்மையாகவே நான் இந்த புக்கை வாசிச்சு முடிய இந்த புக்கில் உங்களுக்கு விட உங்களோட ஃபாதரை தான் நான் யோசிச்சேன். இதில் நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது வெரி எம்பவரிங் விஷயம் யுத்துக்கு இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்தது வந்து உங்களோட ஃபாதர் உங்களுக்கு போட்ட வித்து. இப்போ நீங்கள் இப்பவும் சொன்னீங்களே, அப்பா உங்களை வந்து கோச் பண்ணினவங்க, பிரேவாக இருங்கோ, என்ன துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணது கூட ஒவ்வொரு சாப்டர்லையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த வே யூ அந்த விக்டரியை அச்சீவ் பண்ணினது அது வந்து அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பட் அஃப்கோர்ஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க் அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஏதாவது உங்களோட ஃபாதரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் வந்து பிரிட்டிஷ் ஸ்கூலில் வந்தவர், ஸ்லோனில் இங்கிலீஷ்லாம் மீடியெலாம் படித்தவர். அப்போ படிக்கும்பொழுது அவர் வந்து ஒரு ஆபட் ரீடர், கணக்கு புத்தகங்கள் ஷேக்ஸ்பியர் என்ன படிச்சாப்பாங்க, ஹேம்லெட்னு சொல்லலாம், அந்த ஷேக்ஸ்பியர் பிளே எனக்கு படிச்சதாப்பா, ஒத்தெல்லோ இஸ் டாட் மீ, பெர்னார்ட் ஷா பற்றி சொல்லி கொடுத்தது, சார்ல்ஸ் டிக்கன்ஸ். அதை விட பாரதியார், கண்ணதாசன் பாட்டுகள் அதுவும் படிச்சார். அதில் ரவீந்திரநாத் தகூர், பெங்காலி ஃபிலாசபர். அப்போ சில ரிச் என்வாயன்மெண்ட் நான் இருக்கும்போது இப்போ நான் என்னடா இங்கிலீஷ்ல படிவாக கதைக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. தமிழ் இம்பார்ட்டன்ட், பட் இங்கிலீஷ்லையும் கதைக்கணும் சொல்லுவாருன்னு சொன்னா, English is a language of business, and I think I use this line that if you have an idea, you don't know how to communicate that idea, you have no idea. அதனால் உங்களோட ஐடியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். எந்த லாங்குவேஜ், தமிழ் இருந்தாலும் இங்கிலீஷ்
communication is important. ஆனா அப்பா வந்து அந்த டைம்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சபடியாலும் அந்த பிரிட்டிஷ் சிஸ்டத்துல இருந்தபடியாலும் he know the power of the language and the English. அப்ப எனக்கு அந்த you know D.H. Lawrence in the poem அல்லது Piping Down the Valley Swell by Williams Blake இந்த எல்லாம் எனக்கு சின்னலேருந்து படிச்சது அப்பா. அதை விட என்னென்ன அட்வான்டேஜ்னு சொன்னால் புத்தகத்தை வாசித்தபடியா சொல்லுவேன். நான் ஒரு நாடுகளுக்கு நான் போகலையே, ஆனால் எல்லா நாட்டுக்கும் நான் ட்ராவல் பண்ணிக்கிறேன் புத்தகத்துக்குள்ள. ஸோ he was traveling the world through books. அப்போ அவர் விளங்கிட்டது என்ன மாதிரி you can survive and understand about other people. சொன்னால் சம்டைம்ஸ் நான் இங்கிட்ட கம்யூனிட்டியில் இருந்தோம்னா கிணத்து தவளல் மாதிரி அவ்வளோதான் தெரியும். It's not bad to be with the people, but you also need to open your horizons and learn about other people. So இது வந்து சின்னல இருந்து அவர் என்ன சொல்லி தந்து நான் கனடாக்கு வந்தபோது பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. என்ன சொன்னால் I was able to communicate. Music தரை காய்ச்சாலும் was able to communicate and I was brave when I was able to go talk. Also there don't the airport வச்சு சொன்ன கதை என்ன சொன்னா don't just survive, live. அப்ப I want to live. அதனால தான் அந்த சின்னல எனக்கு அந்த ஒரு படிக்கிற சிலேரும் சொல்லுவாங்க நீ என்னடா அப்படி சண்டித்தனம் பண்ணிக்கிறேன் அடியும் பண்றதான். But I always was pushing the limits. You know, even கனடால வந்து corporate worldல work பண்ணும்போது I always pushing the limits, right? சில நேரத்துல what we do, humans do is சொன்ன வச்சது மட்டும் இருக்கிறது. You have to do more than what you're asked to do. That's how you become successful. And I give it to him for giving me that on the base. So and also America and the now he's living through this book, even though he's not here. He's living through this book. Yeah, very true. So நீங்க வந்து பெர்னாண்டோ அங்கிள் கிட்ட கொஞ்ச காலம் இருந்து அப்படி உங்களோட டைமை போய்கொண்டிருக்கீங்க. ஒரு இன்னொரு திருப்பி நான் நினைக்கிறேன் இந்த மிஸ்டர் ரோய்க்கு இத்தனை ட்ரெஜடிஸ் வர போகுதுன்னு நான் இந்த கட்டத்தில் யோசிக்க நான் இந்த புக்கை வாட்சி பண்ணிருக்கேன். உங்களோட மேலர் ஆண்டி ஒரு அப்பாட சிஸ்டர் காட் சிக் அண்ட் அப்பாவும் கொஞ்சம் ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்குள்ள போய் அப்பாட ஹெல்த் கொஞ்சம் ஒரு டிட்டோரியேட் பண்ண துவங்கிக்க நீங்க அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வசனத்தை போட்டிருந்தீங்க. எனக்கு தெரியல நீங்க எப்படி அந்த வேர்டை கொண்டீங்கன்னு சொல்லி அந்த கிரீவிங் டுகெதர் அப்பாவும் நீங்க உங்களோட ஓன் கிரீஃபையும் அப்பாட கிரீஃபையும் அது வந்து உண்மையாவே இங்க அந்த கவுன்சிலிங் சிஸ்டத்துல தே சே தட் ஃபோக்கஸ் குரூப் பண்ணிச்சு ஒரு ஆள் தனியே அதை கிரீவ் பண்ணாம ரெண்டு பேர் செய்ய இட்ஸ் மோர் பவர்ஃபுல் மோர் வேலிடேட் அப்படி இருக்குமே. ஸோ நீங்க அதை எழுதினோட எனக்கு ஆஹா என்ற மாதிரி இருந்துச்சு. வெரி நைஸ்லி ரிட்டன் உண்மைக்கு. ஸோ அது வந்து இது கேட்க அப்பா உடனே உங்களுக்கு சொல்ற மகன் நீங்க வெளியால போகும் கோ அவுட் ஆஃப் த கண்ட்ரி. எப்படி உங்களோட கன்சர்ன் நீங்க கொஞ்சம் ரிபேர் பண்ணிட்டீங்க எனக்கு கொஞ்சம் மாட்டேன்னு சொல்லி. ஆனா அந்த டைம்ல என்ன எப்படி உங்களோட தாட்ஸ் இருந்தது? இல்ல எந்த நாள் நான் நாளும் இங்கே எப்படி வழி கிடையாது பிளைன்ல பறந்தது இல்லை. அதை விட கனடாக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னா எனக்கு உடனே பாயம் கேன் டூ இட். ஆனால் அவர் நினைச்சிட்டார் there is no opportunity for Tamil boys. And so he decided to send me away. அப்போ நான் சொன்னேன் என்னோட வாங்க நீங்கள் எல்லாரும் போவோம். He said no, I was born here and I'll die here. That's what he said. அப்போ எனக்கு நான் ப்ரோட்டஸ்ட் பண்ணதான் போக மாட்டேன்னு. பட் அப்பா இஸ் a stubborn man and but also I respected him and அப்பா வந்து மரியாதை. So afterwards நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டு சரி ஓகே. நீங்க கனடாக்கு வந்தீங்க. அந்த சின்ன வயசுல கனடா ஐ திங்க் 18 நீங்க கனடாக்கு வந்தீங்க. அப்பொழுது ஓகே ஒரு அட்லீஸ்ட் ஒரு அவே ஃப்ரம் ஆல் திஸ் ஹாரர் சிச்சுவேஷன்ஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சொல்லி நீங்க கனடாக்கு வந்துருங்க. கொஞ்ச நாள்ல நீங்கள் கேள்விப்படுறீங்க உங்களோட அப்பா வந்து கில் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ another tragedy. இதை நான் யோசிக்கிறேன் இந்த ட்ரெஜடிக்கு மேல ட்ரெஜடி பிரசனுக்குள்ள அன்பட்டது பிறகு வெளியால வரைக்கும் அந்த பெர்னாண்டோ அந்த ஜீப் அதுதான் எனக்கு சரியான ஒரு கூட ட்ரெஜடி. பிறகு வந்திருக்க அம்மா மெலராண்டியோட சிக்னஸ் அப்பாவோடது. ஸோ கசின் சூசைட் பண்ணிடுறது. ஸோ நீங்கள் அந்த அப்பான்ற ஒரு அந்த ஸ்ட்ராங் பேஸ் உங்களுக்கு இருந்தது. யூ கேன் கோ பேக் எனி டைம். நான் லீவ் பண்ணிட்டு அப்பா விட்டுட்டு வந்தாலும் it's a phone call away and married கேக்க அவரையும் வைட் பண்ணி எடுத்த டேரண்ட் சொல்லிக்க இப்படி கூட மேல நிலைமை இருந்துச்சு. I was crushed. அதுதான் அந்த ரைட் வேர்ட் crushed. I was crushed.
என்னன்னா அந்த I spend a lot of time talking about in the feeling of it, right? அந்த feeling வந்து even today it's never went away. எனக்கு இப்போ அந்த ரந்தது அந்த எப்படி ரந்தது வந்து எனக்கு ஒரு முதல் கொஞ்சம் டினாயல்ல இருந்தது. Denial, yeah, because I can go that to the opposite, selfish, right? But also இந்த புத்தகத்துல வந்து வாசிக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுன்னா இந்த உண்மையான ஃபீலிங்கை அப்படியே ஃபுல்லா சொல்றேன், ஒன்றே மறக்கல. இந்த பிள்ளைகளை கூட நான் நேரடியாக சொல்லியிருக்கேன், ரைட்? பிகாஸ் என்னதுன்னா அந்த ஒரு புத்தகம் எழுதைக்கு உங்களோட உண்மையான ஃபீலிங் எழுதுவோம், வெரி டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஸோ கல புத்தகம் நான் வாசிக்கிறது மெமோர் தான், இது பயோகிராஃபி எழுதி போட்டு வாசி போட்டு வைத்தேன். எனக்கு நோபடி இஸ் பர்ஃபெக்ட், சரியா? அப்ப அதுதான் இந்த புக்ல ஒரு பியூட்டி. நீங்க உங்களோட ஃபுல்லி எமோஷன்ஸ் எல்லாத்தையும் மடியா உருவப்படுத்துறீங்க. நான் பின்னுக்கு அதை பத்தி கலைக்க I was not a good son. I was not a good son sometimes. I was not a good husband sometimes. I'm not a good father sometimes. But I try my best to be better at everything every day. Yeah. அதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா evolve and change. அப்பா சொல்றாரு, evolve and change. ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் வரைக்கும் so sometimes you have an opinion. எனக்கு ஒரு opinion இருக்கு. ஆனா ஒரு புது ஃபேக்ட்ஸ் வரைக்கும் you just change your opinion. The mistake கணக்காக்க விடுறது, which I talk about. Yeah, because நான் படிச்சவங்களுக்கு 3 ஹாலண்டா 4 ஹாலண்ட் சொன்னால் ஓகே 4 ஹாலண்ட் புயலுக்கு இந்த புயலுக்கு happen to be 3 lakhs, right? அது வந்து I'm telling you this is a லைஃப்ல முன்னோருக்கு கணக்காலுக்கு இடைஞ்சல்னு சொன்னா இதுதான். இது நம்ம தமிழ் சமுதாயத்துக்கும் நான் சொல்றேன், கோய்க்கடாங்க நான் சொல்றேன், அதே இருக்குங்க. நாங்கள் வந்து எங்களோட போராட்டம் காலத்துல the world was changing. 9/11 நடந்தாக பிறகு the facts changed. நாங்கள் we didn't change our opinion. நாங்கள் we kept doing the same thing expecting a different result. Yes. Albert Einstein விஞ்ஞானி சொன்னார், doing the same thing over and over and expecting a different result is a definition of insanity. அப்ப அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸும் அது இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து கணக்கு பிள்ளை விட்டுருக்கேன், அந்த புத்தகத்திலே இருக்கு கணக்கு, சரியா? ஆனால் அந்த பிள்ளைனா இப்போ திருப்பி செய்யறதில்லை, வேற பிள்ளை விடனுடைய அந்த பிள்ளை இல்லை. And this is what I learn from your mistakes. And அப்பா சொல்லுவார், it's okay to make a mistake, but don't do it twice. Yeah. And if you are doing it twice, it's your fault. Then it's a habit. It's not a mistake. So the புத்தகம் வந்து தனிய போராட்டம் மட்டும் இல்லை, தனிய எந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இது ஒரு மனிதற்ற கூட்டுக்கதை, தமிழற்ற கூட்டுக்கதை தான் இது. அதை வந்து இந்த கண்ணுக்காக நான் பார்த்த கதை சொல்றேன்னு நான் ஐ ஹோப் இப்படி கணக்கு பேர் இப்படி எழுதின வந்து இதுவரை இன்ஸ்பயர் பண்ணி more people to write about this story. இந்த புக்கை வாசிக்க இது உங்களோட புக்கா இருந்தாலும் இது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாசிக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீப்புளும் நாங்க நல்லா ரிலேட் பண்ணக்கூடியதா, பேரலா ரிலேட் பண்ணக்கூடியதான ஒரு புக். என்னோட சொன்னா நீங்கள் அந்த உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ரியலா எழுதிக்க அதுதான் ரியாலிட்டி. ஸோ அது யூ கேன் லைக் ரிலேட் டு வெரி மச் இன்டு தட். இப்போ எனக்கு இந்த புத்தகத்துக்கு எனக்கு விமர்சனங்கள் வந்தது, இளம் சமுதாயத்துல இருந்து அங்கே இருந்தாக்கள் இருந்து கணக்கு வந்துட்டா எழுதுக்கு சொல்லிடலாம். ஒரு சொன்னார், எனக்கு ஒரு யங் படின்னு சொன்னார், அண்ணா இந்த அண்ணாண்ட கதை நீங்க சொன்னாருன்னா ரைட், எனக்கு அண்ணா வந்து பிரஸ்ல இருந்து இறந்து போனார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இதுகள் வந்து மகிழ்ச்சின்னு சொல்லப்படாது, மேலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எழுதுறதுக்கு காரணமே இதுதான். மற்றது ஸ்ரீலங்கால இருந்து இன்டிரெக்டாவோ டிரெக்டாவோ எஃபெக்ட் பண்ணாக்களுக்கு இது ஒரு கத்தார்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து மெனச்சுவையே இறக்கி விட்டேன். ஏன்னா இந்த கதையே சொல்லக்கூடியதா இருக்கா. ஏன்னா சம்டைம்ஸ் நாங்கள் உங்களுக்குள்ளே வச்சு அழுது ஒன்று இருக்கிறது. It's really talking to somebody will help. எனக்கு உண்மையாக அப்பா இறந்தது 1988 ஏப்ரல் 21. ஏப்ரல் 21 அவர் மெமோரியல் நான் போகும் செய்கிறேன். நான் மெமோரியல் டேல வந்து இப்போ நான் கவலைப்பட்டு கொண்டு விரதம் இருந்து அப்படிலாம் செய்யறது, அது அப்பா அப்படின்னும் செய்ய மாட்டேன், நான் அதற்காக செய்யறது. புத்தகம் உடனே பிறகு அந்த 21ஆம் தேதி and it's completely different. ஏன்னா அவர் வந்து மச்சின் சாப்பிட்றாள், அவர் வந்து he likes to have a scotch. அவருக்காக அன்றைக்கு மச்சம் சாப்பிட்டு ஸ்காட்சும் என்றால் sometimes you have to let go. You don't have to forget. And அதை விட இது ஒரு பெரிய அவருக்கு ஒரு நீங்க ட்ரிபியூட். And then I felt that எனக்கே ஒரு பேரம் 30 வருஷமா எனக்கு கரிமணிக்கு இந்த பேரத்தை கட்டி வைக்கிறாரு. இந்த புத்தகம் லான்ச் பண்ணது
April 18th, 2023. அதே நான் வந்து ஒரு பர்பஸில் தான் செய்தேன். தெரியுமா எனக்கு? அந்த அப்பாடா இல்லை, 35 years ago on that day I left Sri Lanka. Oh, okay. And so there's a lot of things happen. Meanings, yeah. 35 years ago, April 18th, I left Sri Lanka. 35 years ago, when I was 18, my father was 53 and he was killed. Today I am 53, my son is 18. And writing the book. Yeah. So sometimes they children and அப்படி பிளான் பண்ணேல ஆனா அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படி line up பண்ணி எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டாரு. So it came out really nice that way. And it's a tribute to him. Yes. It's a tribute to Tamil community. It's a tribute to the whole collective ethnic success. எல்லா இருக்குமே. 30 years குள்ள நான் எவ்வளவு செய்துட்டேன். இந்த ஸ்டுடியோல வந்துட்டு இருந்தேன். I mean, many communities have not achieved this success. We have. Success நாங்க achieve பண்ண காரணம் சொன்னா three main reasons. One, families வந்து family values இருக்கு. Strong family values. Not every household, but definitely we have strong family values. Second, we put a lot of emphasis in education. Kalvi is important. Third, we work hard, we take risk. These three combination are the most important thing for a successful community. So நீங்க வந்து அந்த அப்பாண்ட இருந்ததுக்கு பிறகு யான் லைக் ஒரு யோன் மாதிரி என்ன உங்களுக்கு ஒரு இது ஒரு வெரி ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து இல்லாம போயிட்டு ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த நீங்கள் அந்த இமிகிரண்ட் என்ற அந்த சாப்டரில் நிறைய விஷயங்கள் எழுதிருக்கீங்க. லாட் ஆஃப் பீப்புள் அதை ரிலேட் பண்ணக்கூடியதை இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதாவது இன்னும் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யுது, செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்யுது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக அந்த செக்யூரிட்டி கார்டு ஜாப் எல்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. அதில் வேலை செய்யுது, ஃபேக்ட்ரி ஜாப் செய்யுது, மெல்ரூம் கிளர்க்காக இருந்து கடைசியாக நீங்கள் எண்ட் அப் பண்ணி ஏன்னா எனக்கு ஜீரோ நாலேஜ் அபவுட் பிஸ்னஸ் என்னது நீங்கள் கடைசியாக நீங்கள் கேரி பண்ணி நான் அந்த உங்களோட ஜாப்பை பற்றி ஒரு ப்ரீஃபாக எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அப்பா திடீர்னு வந்த பொழுது நான் சொன்னேன் அந்த புக்கில் part of me died with him, other part became a fighter. இப்போ நான் என்ன சொன்னால், you know, I felt like I wanted to live for two people. 20 பேருக்காக நான் வாழ வேண்டி வந்துட்டு, one for him, one for me, right? So I thought if I did well enough in life, somehow I could give the life that he should have had. So விரக்தி சோகம் என்றிருந்தாலும் the focus வந்து இப்படி நான் சக்ஸஸ் ஆவாங்க. என்ன அனுப்பிடும் கேரமை வந்து பிள்ளை நல்லா இருக்கணும். That's every parent's vision. Next generation has to do better than the previous generation. அப்படிதான் you evolve. அப்போ நான் வந்த பொழுது எல்லாரும் மேலேயும் ஃபேக்ட்ரி ஒர்க்கும் செக்யூரிட்டி கார்டு ஒர்க்கும். ஸோ I was doing factory work during daytime. இதெல்லாம் படிக்கிறது night school. And then weekends வந்து security guard. But nightல ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் நைட் ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் போய் பில்டிங் க்ளீன் பண்ணுறது. பில்டிங் க்ளீன் பண்ணும்பொழுது பே ஸ்ட்ரீட் 44 கிங், அது வந்து ஸ்கோஷியா பேங்க் பில்டிங், அதை க்ளீன் பண்ணும்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் பார்த்தேன். வடிவான ஆஃபீஸ், கவுச் எல்லாம் இருக்குது, ஃப்ரிட்ஜ், அதோட பெரிய மேசை, போர்ட் ரூம். அப்போ நான் நினைச்சேன் நானும் இப்படி ஒரு ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு இருக்க வரணும். உங்களோட ட்ரீம் வந்து ஆக்கள் சொல்லி சரி நீங்கள் ட்ரீம் பண்ணினா அது அந்த கோலா செட் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணிருக்கீங்க. வெரி எம்பவரிங். எனக்கு கேட்டுக்கொண்டு கேட்கவே எனக்கே வந்து வெரி எம்பவரிங்காக இருக்குது. I mean, sometimes you have to set the சொல்லுவாங்கல்ல ஒரு லைன் வந்து, if the dreams don't let you sleep, you're not dreaming big. So அப்போ ஒரு நாள் ஏதாவது வந்து இப்போ நான் கனகபுரம்ல இருந்து ஏன்னா பின்சன் நியோசன் ஏரியாவில் ஒரு ஹவுஸில் ஒரு 10 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த டொராண்டோ சன் நியூஸ் பேப்பரில் அதுதான் பார்க்குற எடுக்காது. பட் இன்னைக்கு அந்த விளம்பரங்கள் இருக்கும் தானே, அப்போ ஆஃபீஸ் ஹெல்ப் நீடட்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்தது. அதுக்கு தான் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி அதுவும் கணக்க ஸ்ட்ரகிள்கெல்லாம் அந்த ஜாப் எடுத்தது, அந்த டீட்டெயில்ஸை அப்போ நான் அந்த ஜாப் எடுத்த பொழுது ஒரு சின்ன ஒரு ஃபர்ம் பே ஸ்ட்ரீட்ல 401 பே ஸ்ட்ரீட் தான் அந்த சிம்சன் டவர் இருக்குல்ல, பேன் குயின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சிட்டி ஹால். அதான் அந்த ஜாப் எடுத்ததுனா மேல் ரூம் கிளார்க். அது வந்து 1989ஆம் ஆண்டு February 20 தான் இந்த ஜாப் கிடைச்சது. அப்பொழுது 25 பேர் அந்த நிறுவனத்தில். அந்த கம்பெனி வந்து அந்த நேரம் போகணும் யூனிவர்சல் குரூப் வந்து PCI Financial. So and the company went from 25 people to 1,800 people over 35 years.
we went from managing $200 million assets to $420 billion. இது வந்து ஒரு asset management company. அப்போ நான் அதில் இருந்த பொழுது எனக்கு ஒரு மென்டர் அவரை மீட் பண்ணேன். அவரும் என்ன பிடிச்சு கொண்டது இல்லை. இன்றைக்கு வேறு ரெண்டு மென்டர் தான். 35 years-ஆக I became his mentee. அவர் இன்ஸ்பியர்ட் ஆஃப் என்னோட and also a supporter, cheerleader. அப்போ நான் வேலை சென்ற பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, நீ செய்யறாது, உனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் குறைவு, அப்போ இந்த வேலை நீ செய்யறாது அப்படி இப்படி என்பது. எனக்கு யாரும் செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் செய்து காட்டுவேன். நான் இது ஸோ அந்த மாதிரி keep pushing the boundaries, right? அதான் நான் சொல்றேன் எல்லாருக்கும், the don't ever let people tell you you can do everything. That's a lie too. It's a lie. Yeah. It's a lie. But don't ever let people tell you can't do something. Yeah. Because everybody is good at something. You have to find out what that is. So I knew I can get into this business. அப்போ இப்போ யாரும் சொன்னா செய்ய, நான் பெங்கூருக்கு போகும்பொழுது சொன்னாங்க, நீ நான் சக்ஸஸ் ஆக வர மாட்டேன். Became very successful. அங்கேருந்து I ran the entire Western region. For 2016 திருப்பி இங்கே Toronto வந்து became the head of the company for Canadian operation, an executive. And I just retired August 31st. This year, right? This year. And I was the vice chairman of the company. You retired பண்ணீங்க. So I went from a mailroom to vice chairman in 35 years. So much struggle. It's all in the book. Yeah. But என்ன சொல்றதுக்கு வான்னு சொன்னா, if I can do this, the next generation can do 10 times better. எவ்வளவு struggle இருந்தது எங்களுக்கு, English தெரியாத, புது environment. But next generation was born already here. They're already set up. So they can achieve a lot. A lot more. Yeah. So நீங்கள் வந்து அந்த actually அந்த chapterல வந்து சொன்ன ரெண்டு விஷயங்கள் எனக்கு மிக நல்லா பிடிச்சது. I refuse to be a victim and I don't want to suffer anymore. Right. Yeah. அது வந்து ஒரு very powerful உங்களுக்கு நீங்க சொல்லி கொண்ட ஒரு statement என்ன? Yeah, because இப்ப நீங்க வந்து self pity la appam irukadhu. Yeah, because I again upon the advice on the if you ask for sympathy, you'll get sympathy. But sympathy never solves an issue, right? அப்பா இறந்த பொழுதும் எல்லாரும் சொல்றதானே, தம்பி என்ன நான் போகணும்னு சொல்லுங்க. But everybody have their own life. 35 years later, I don't know where these people are. I know. Right? You won't even remember it. Yeah, you have to do what you can to improve your life. Success is not about just money. Money helps, don't get me wrong. But there are other things like in success. ஒரு TV பெட்டியில ஒரு lady கேட்டா, how do you define success? And then if your grown children wants to speak to you, that's success. Success, yeah. Because I've met a lot of people. Very nicely said. அது இந்த காலகட்டத்துக்கு மிகவும் பொருத்தமானது. Yeah. அப்ப இந்த மகன் வந்து நானும் ரெகுலர் சண்டை விட்டுதான். That's natural. But he has to respect me and think highly of me for him to be saying he's my dad. Right? Now, அதுக்காக நான் கூட விளையாடுன்னு சொல்லல. But you have to, like I have met a lot of people, கணக்க பணக்காராக்க, family வந்து destroyed, trying to get that money. It's a balance. You have to find the balance. Yeah, it's a balance. எனக்கு முந்தி பேலன்ஸ் இருக்கேல, இப்போ 53 வேணும்னா கொஞ்சம் பேலன்ஸ் வேற இருக்கு. But all I'm saying is, no one is perfect. Success is not about just money. It's about a lot of things. If you mentor people and they do really well, that's also a success. Yeah, என்னடா ஒரு ஆள் நல்லா வரத பாக்கேக்கே உங்களுக்கு ஒரு satisfaction இருக்கு. It's called legacy, and that legacy. Yeah. Because what is your legacy? இப்ப நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போனது ஒன்றும் கொண்டு போகல. சரியா? எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். Nobody knows when life ends. You can't control that. But what you can control is whether you're going to live before you die. Right? So that's all I am trying to say in the book. And the curly cutting and the curly one talking about the business. Yeah. So இல்ல நான் நீங்க அந்த அச்சீவ் பண்ணினதை வாசிச்ச பிறகு நான் யோசிச்சேன், ஒரு ஃபோக்கஸ், ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஸ்ட்ரென்த்,
அந்த அந்த கரேஜ் எல்லாம் இவருக்கு எப்படி வந்தது? இப்போ என்ன சொன்னா திருப்பி ஒரு ஆள் அடிப்படையேக்க இட்ஸ் ஈஸி டு ஜஸ்ட் கிவ் அப் என்ன ஆனா அவர் அதையும் தாண்டி அதுதான் இந்த யங்கர் ஜெனரேஷன் உண்மையாவே இந்த புக்கை வாசிக்கணும் என்னன்னு சொன்னா வெரி பவர்ஃபுல், வெரி எம்பவரிங். என்னன்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து அந்த இந்த ஃபோக்கஸ்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறது அது ஒரு ஒரு சரியான ஒரு இதயம் இருந்தால் அப்பா சொன்னது. but that's easily said than done. Okay, நான் வந்து ஒடுங்கியிருந்த காலப்பட்ட காலங்களும் இருக்குது, அப்படின்னு நடக்கிறது இப்போ, ரைட்? the reason அந்த வேலையை விட்டு நான் விளைய காரணம்னு சொன்னா இப்போ வந்து ஸ்லாக சொல்றது இப்படி என்ன, நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா நான் இன்ஜினியர், நான் டாக்டர் தான் டிஃபைன் பண்றேன். People define themselves by their job titles, but who is Roy Ratnavel? Right? I'm not, legacy I'm not vice chairman. That's not my legacy. No. I'll work. So I thought I want to stop chasing paycheck, chasing passion. The passion one, I really want to tell the story to everybody. I want to tell people that everybody within us have a talent. Don't go with the group, be an individual, fight through hardship, because through that there is a doorway to success. And success is different for everybody. But you need to have some money, and I always said this, the only two things you can do to help people, money and wisdom, right? If you don't have both of them, it's hard. So to be able to help people, you have to have time. I'm going to tell them any time to coach there you go. So I thought I would leave that. And I wanted to decision. It's not an easy decision. No, I mean, then on the board of directors, so nobody does this. Yeah. Only Roy Ratnavel does this. You're still young, isn't it? Yeah, but I retired from the business, not from life. Like I always say. Yeah. I have so many ideas in my head, but in the book வந்து ஒரு மூவியாக yeah. So I had a meeting with a Hollywood producer a month ago. I watched it about that. He said he loved the book. Now, whether movie வருமோ வராதோன்னு எனக்கு தெரியாது. But you are on the process. Yeah, doors open. Yeah. அல்லது ஒரு Amazon Prime ல ஒரு 3 episode series. I'm trying to talk to the Amazon Prime president in Canada. So இதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட். இது gives you more happiness. நிச்சயமா உங்களோட டாட் வந்து blessing எப்பவுமே உங்களுக்கு இருக்கிறபடியாலும் நீங்களும் ஒரு அச்சீவ் பண்ற ஒரு பர்சன் என்றபடியாலும் இந்த லைன்ல நீங்க நிச்சயமா எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அண்டு உங்களை பார்த்துதான். ஸோ நான் கொஞ்சம் அந்த மென்டல் ஹெல்த்தில் நான் சரியான இன்ட்ரெஸ்டான ஒரு ஆள் என்றபடியா. ஸோ நீங்கள் இப்படி சக்ஸஸாக வந்து கொஞ்சம் கேட்க யுவர் மம் கேம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா டு கனடா. ஸோ அதில் நீங்கள் ஒரு வடிவான ஒன்று நீங்கள் சொல்லியிருந்தே எனக்கு நல்லா பிடிச்சது. அம்மா வாஸ் எக்ஸ்பீரியன்சிங் ஆல் இந்த ட்ராமா, anxiety, paranoia, disoriented thinking எல்லாமே சொல்லி. ஓகே, ஆனால் அப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இப்போ கொஞ்சம் சக்ஸஸாக வந்து கேட்க யூ ஆர் ஹீலிங், யூ ஆர் கெட்டிங் ஹீலிங். அப்போ நீங்கள் ஒரு வேர்ட் ஒன்று போட்டுருந்தீங்க, வி ஆர் ஹீலிங் டுகெதர். அது அம்மாவும் நீங்களும், இந்த அம்மாவும் அவுட் ஆஃப் த கண்ட்ரி வாரா, அது வெரி தெரபியூட்டிக் வேர்ட் உண்டு. ஸோ அதை விட எனக்கு சரியான ஆச்சரியமா இருந்தது, ஒரு யங் ஏஜ்ல ஸ்ரீலங்காவில இருந்து வரைக்கும் எப்பவுமே வி ஹேவ் அ மென்டாலிட்டி, சில விஷயங்கள் எங்களுக்கு டேபு, என்ன நாங்க கதைக்கவே மாட்டோம் என்ன. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு விஸ்டமா, அது வந்து அந்த ரைட் விஸ்டம் நான் நினைக்கிறேன். அம்மா வந்து லோன்லியா இருப்பா, நான் என்ன ஸ்பெண்டிங் மோர் ஆஃப் டைம் அவுட் சைட் ஆஃப் த ஹவுஸ், அம்மாவுக்கு டைம் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. Why can't அம்மா have a companion? பட் சொன்னது லைக் ரியலி உண்மையாவே ஒரு நான் நினைக்கிற ஒரு வைஸ் டிசிஷன். அதுதானே உண்மையாவே மெயின் ஸ்ட்ரீம் கம்யூனிட்டியில நாங்கள் வந்து கவுன்சிலிங்ல அட்வைஸ் பண்ற விஷயங்கள் வந்து. ஆனால் நீங்கள் அதை அந்த டேபுவா இருக்கிற விஷயத்த சொன்னது எனக்கு வந்து சரியான சந்தோஷமா இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் கதைங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம அம்மா வந்து விதவையானது 44 வயதுல, வெரி யங் ஏஜ். அப்ப அவ வந்து வெரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். நான் வீட்டில் நிற்கிறேன், நான் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன். அப்ப ஐ ஃபெல்ட் அவருக்கு வந்து ஒரு கம்பேனியன்ஷிப் வந்து. People are lonely. Loneliness will kill you. Yeah, it's a companionship, and some people misunderstand, but at least to have a conversation. Yeah. I actually recommended அம்மா வந்து remarry பண்ணிச்சு. I was shocked. Then culture அப்படி அந்த காலத்துல இல்ல. But it's got a lot better. But it's at the time I thought
அப்பாவோட ப்ரூஃப் more like a very open minded on that. And I told Amma, you have to have another man or person and companion. She wouldn't do it, but at least I offered. Yeah. And I think it's very important. அது வந்து நீங்கள் அந்த சொன்ன அந்த வேர்ட் வந்து வெரி பவர்ஃபுல் உண்மைக்குமே டாக்டர் ரோய் சாரி மிஸ்டர் ரோய் என்னன்னு சொன்னா அதை வாசிக்கிற ஒவ்வொரு ஈவன் நானும் ஒரு திருப்பியும் இருக்கா அந்த பேராகிராஃப் திருப்பியும் வாட்சியோடு வந்து என்னன்னு சொன்னா சில பேருக்கு அது சொல்லவே தயக்கம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் சொல்லவே தயக்கம் ஆனால் நீங்கள் அந்த யங் ஏஜில் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அம்மாவுக்கு அதை சொன்னது அது வந்து இன்னும் மற்ற வேலையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அதாவது டேபுவாக இருக்கிற நிறைய விஷயங்கள் மென்டல் ஹெல்த் இதுல எல்லாம் கதைக்கிறதுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஓபன் பண்ணி விட்டு இருக்கிறீங்களே எனக்கு அந்த சின்னல இருந்து ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து இல்ல சில ட்ரபிளையும் கொண்டு இருக்குது சண்டேல வாரது சின்ன கேட்க இந்த வாயால பட் you must speak up. I think சில நேரத்துல one of the mistakes in the community இருக்குது வாயமோடு கதையாத என்ன சொல்றாங்க. You should never do that. Let them speak. Speak. But they should be respectful. You should be respectful of their opinion. And openly you have to tell your have a conversation. ஸோ உங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் அந்த எனக்கு வந்து மிக சந்தோஷமான ஒரு விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி இருக்கிறது உங்களோட புக்கில் வந்து உங்களோட வைஃப் சு அவ வந்து ஒரு எல்லாம் போய் ஸோ நான் உங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்கு நீங்கள் நல்ல வடிவாக அந்த சில போஸ்டிங் செய்வீங்க பார்க்க ஆசையாக இருக்கும் இட் ஷோஸ் ஹவு மச் யூ லவ் யுவர் ஒய்ஃப் ஆனால் அவள் வந்து ஒரு ஸ்ட்ராங் உமன் பர்சனாலிட்டி எங்களுக்கு தருகிற அதாவது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு ஆள் ஒன்று செய்ய நீங்கள் எப்படி அந்த ஒரு பேக் போனாக ஒரு ஷீல்டாக ஒரு சப்போர்ட்டிவ் ஃபிகராக இருந்தால் ஒரு வேளை நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கைட் பண்ணலாம் என்றது அவரோட ஒரு ரோல் மாடலாக இருக்கிறா ஸோ அவ பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. Yeah, I mean, she's my iron lady நான் சொல்கிறேன். pillar of strength இருந்து நான் நம்புது. Tough, இதில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு ஜோதிச்சு கொண்டு இருந்தா சொல்லுவா this is not the man I'm married. Understand? Not get up and fight. So நான் இந்த வேலையை விடும் பொழுதும் job was kind of stressful, right? Running businesses, buildings and all of that. Every day markets are moving, and it was becoming very difficult. And I said, look, I want to leave. So now, leave. I said one time I want to go to university and study. She said, yeah, go study, I'll support you. நிறைய இடங்கள்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கிறீங்க அப்படியான அந்த சப்போர்ட் வந்து அது எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் என்ன நாங்கள் எப்பவுமே எங்களை தான் யோசிக்கிறது என்ன we put ourselves first and அவ வந்து தன்னை செல்ஃப் விட்டு உங்களை வந்து முன்னுக்கு போட்டு உங்களுக்கு அந்த பில்லரா இருக்கு. மகன் பிறந்த பொழுது she said நான் வெளியே விட்டு போய் மகனை கவனிக்க போறேன். It's important to raise a good kid. So she did that. And then பெங்களூர் போகணும்னு போனபோது அங்கே போனோம். She said okay. And she was the only daughter and only child. Her parents, they were living here. ஒரு 2008 திரும்பி வர போறோம்னா she said sure, let's go. அப்படி என்னண்டாலும் என்ன if I were to do anything she was supporting. The book same thing. The book ஒன்றும் இல்லை. It's okay. ஸோ அந்த புக் எழுதுகிற கதையை ஒரு எங்களோட வியூவர்ஸுக்கு ஞாபகப்படுத்தணும். ஒரு நியூ இயர் டே வந்து கொஞ்சம் ஸ்காட்ச் அதுகளை யூஸ் பண்ணி போட்டு இந்த புக் எழுத போறேன்னு சொல்லி அவ சொன்னா நாட் டுடே go to the bed and next பிறகு நீங்க எழுதலாம்னு சொன்னா. பட் எனிவே அவ ஒரு ஸ்ட்ராங் பில்லரா இருந்தாலும் ரீசன்ட் ஃபேஸ்புக் போஸ்டிங்ல இவர் ஒரு நல்ல வடிவான ஒரு பாஸ்டா நிறைய ஷின்ஸ் போட்டு ஒரு பாஸ்டா செய்திருக்காரு. பட் அது என்னத்தை ஷோ பண்ணுதுன்னு சொன்னா இப்ப அவர்கிட்ட டர்ன் உங்களோட டர்ன் டேக்கிங் கேர் ஆஃப் இப்ப அவ வேலைக்கு போயிட்டு இவர் he is doing I'm at home and I'm doing the thing. It's a very nice balance. I see it because the picture வந்து நிறைய வந்து powerful messages ஆக்களுக்கு கொடுக்குது. So I think like இவ்வளவு பெரிய நல்லா படிச்சு நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் now he is giving his time to her. It's better. It can't be just about me. No. Right? Everybody has to be successful. Yeah. And that, marriage is the equal partnership. People say that, but sometimes it's not always 50-50. So all this time it was 90-10. Now it's 90-10 this way. So it's really 50-50 longer term. Right? So Kannadasan or part in there, இதுதான் கண்ணாசன் ஒரு அருமையான லிரிக்ஸ். The equal partnership very simple எழுதினார் ஒரு பாட்டில் தெரியுமா.
வண்டியோடும் சக்கரனுக்கு 2 மட்டும் வேண்டும். அதில் ஒன்று ஸ்ரீதண்டா மற்றோட எந்த வண்டியோட கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி பண்ணலாம். என்ன ஏன்னா ஒரு சில்லு சின்னதாகவும் மற்ற சில்லு பெருசாக இருந்தால் இன்னொரு கோ இன் சர்க்கிள். அதான் 2 சில்லும் ஒன்றே போகும் தான் முன்னு forward மோஷனுக்கு 2 சில்லும் ஒன்றா இருக்கும். So that's what marriage is about. வெரி நைஸ். நான் அந்த பிக்சரை பார்த்தோன்னே நான் அந்த சில பிக்சர்ஸ் வந்து வெரி பவர்ஃபுல்லாக ஸ்பீக் பண்ணோம். அப்போ அந்த இடத்துல இந்த ஃபேஸ்புக் போஸ்டிங்கில் அந்த பஸ் செய்து போட்டிருந்ததை பார்த்தால சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்தீங்க பார்த்தோன்னே நான் வே டு கோ என்னன்னு சொன்னால் இப்போ அவர்கிட்ட டைம் அவர் வந்து அது இட்ஸ் நைஸ் ஃபேமிலி பேலன்ஸ். எனக்கு குக் பண்ணவே தெரியாது, பட் ஐ வாஸ் ட்ரைங். யூடியூப்ல எல்லாம் இருக்குதானே. அதான் இந்த லைன் தான், வண்டியோடும் சக்கரம் 2 மட்டும் வேண்டும், அதில் 2ல் ஒன்று பெரியதென்றால் எந்த வண்டியும். அதான் right. So அத நான் இப்ப நினைக்கிறது. அப்ப நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது 90-10 இப்ப 10-90, but if you do the average is 50-50. அதனால எல்லாருக்கும் வந்து they have self respect about themselves, right? So if a wife வந்து விட்டுறதோட நீ நான் சும்மா குந்தி கொண்டு போறதா, I do everything at home. You know, mundi she cooked because I was working. Now she's working and I cook. So I can expect her to come home and cook for me. Yeah. Very nice, very nicely. So இன்னொரு நீங்கள் வந்து ஒரு Plus if I don't do it, she'll kill me. So ஒரு நீங்க 2 விஷயங்கள் அந்த அதாவது ஒரு வெரி கொஞ்சம் எஸ்டாப்லிஷ் பண்ணி ஸ்டேபிளா வந்த பிறகு 2 விஷயங்கள் செய்திருந்தீங்க. ஒன்று வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் ஒரு க்ளோஷருக்காண்டி போய் வந்தீங்க, மற்றது அந்த மவுண்ட் கிளிமஞ்சோ ஒரு கிளைம் பண்ணீங்க. அந்த 2 விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சோழ போன ஹேர்மன் சொன்னால் அப்பா வந்த பொழுது நான் போக கிடைக்கல. அப்போ அந்த அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ் இருக்குது. அப்போ 2001 அந்த போர் யுத்த பீஸ் டைம் ஒருக்கா போய் I wanted to see where he was killed. அந்த ரூமுக்குள்ள போய் இருந்திருக்கா, I want to have a conversation with him. So I did that. So just for my எனக்கு மன ஆற்றலுக்காக. பிறகு 2019 I was 50 years old. அப்போ யூஸ்வலாக பெரிய போர்டு எடுத்து பார்ட்டி வச்சு தானே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது. somebody recommended. I said no. I want to do something meaningful. So the meaningful சொன்னா அம்மா வந்து மனநோயாளி, சாகும் பொழுது சரி கஷ்டப்பட்டவா. So I wanted to, in her honor, to climb Kilimanjaro. Not just me, my wife and my son. And want to raise money. என்றதுனால இங்கே ஸ்காப்ரோவில் இப்போ டிஃப்ரெண்ட் தி மென்டல் ஹெல்த் சர்வீசஸுக்கு வந்து தமிழில் காய்ச்சி செய்யறதுக்கு டிஃபிகல்ட். அப்போ அவருக்கு இங்கிலீஷ் கேட்க மாட்டா. ஷார்ட் இட் ஹார்ட் டு கம்யூனிகேட். அண்ட் ஸோ அதை தமிழ் ப்ரொஃபஷனல்ஸ் ஹாய் பண்ணுறதுக்காக ஃபண்டிங் தரதுக்காக ரைஸ் பண்ணாங்க. So நீங்க அந்த புக்க பாத்தீங்கன்னு சொன்னா அது நடுவுல மிகவும் ஒரு அழகான படத்துல போட்டிருக்கீங்க. நம்ம வேணா அந்த மவுண்ட் கிளிமஞ்சாரோ மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக. ஸோ அந்த இதுல நான் அம்மாட்ட படத்தையும் கொண்டு போய் அந்த கிளைம் பண்ணி அதை சப்மிட் பண்ண உடனே அந்த ஸ்டேப்லர் எடுத்து அவனோட படத்தை அடிச்சு விடு. It's an honor. I carried it with her, so she was actually coming with me. That's the whole idea. And I think I put it there and took a picture because that told me that she was spiritually there. But it's because I don't want to have a party with my friends. Although I had some 1,000 million times better this way. என்ன சொன்னா அந்த awareness கொண்டு வரதுக்கு நீங்க செய்தது, ஆனா அதை விட இன்னும் ஒன்று அந்த கிளைம் பண்ணிக்க நீங்க ஒன்று செய்திருக்கிறீங்க. அதாவது அந்த டாப்ல இருந்து கொண்டு நீங்கள் அந்த கீழே பார்க்க நீங்கள் அந்த லீவ் பண்ற மாதிரி ஒரு symbolic meaning ஒன்று சொன்னீங்க. அதை பற்றி சொல்லுங்க. Because it shows how far you come in life, right? So it's a metaphor. தமிழ்ல அந்த வேர்ட் தெரியாது. வாழ்க்கை வந்து it's like a மலையேற மாதிரி தானே. Life is a hike, right? And Nelson Mandela சொன்னார், when I finish climbing one mountain, then I look up, there's another mountain to climb. வாழ்க்கை முழுக்க there's a mountain you have to climb all the time. And so I was saying that in the booklet. It told me how far I've come in life, from 18-year-old to 50, and all the struggles. And so it's very symbolic, climbing mountains. And so I did that to raise money for my mother. அம்மாக்கா தான் செய்தது. ஆனால் அதை விட எனக்கு லெசன் நான் லேர்ன் பண்ணேன் about tenacity. And that one, mind will always tell you to stop doing it.
Sorry, the body will tell you to stop doing it. The body hurt பண்ண Yeah. and if your mind is strong, you plow through it. Life is அப்படிதான். Sometimes life is not pleasant. Life is not fair. விலங்கு சமாதானம் சொல்ற மெசேஜ் சொன்னா nothing is perfect in life. When you leave the classroom, the real world, you're going to meet difficult people. You're going to face difficult situations. It all depends on you and how you win the game. It's you. You can control the outcome, but you're 100% in charge of the input. The input is hard work, differentiate, evolve and change when the facts change. If you stand still, you're going to get run over by a freight train. When you leave, I tell my son all the time, he's out of the house now, he's studying in the university. And I'm going to all complain about that. Listen, you will have a different struggle than I had, right? Like that's never going to continue argument. They have different challenges. But at the end of the day, you have to improve yourself first, then you can improve the household. When every household improves, that creates a good community. The good community creates a good society. Good society creates a good country. It goes from bottom up, not top down. Government cannot help you. You have to help yourself. இந்த மெசேஜை நீங்கள் திருப்பியும் சொல்ல ஆஸ்கர்க்க விருப்பமாக இருக்கேன்னா அது ரெண்டு பவர்ஃபுல் மெசேஜ் யூத்துக்கு எல்லாருக்கும் தான். ஆனால் நான் அது இந்த புக்கை வாசிச்சுட்டு என் சன் 2 பேருக்கு இதை சொன்னேன். நான் 2 பவர்ஃபுல் மெசேஜ் சொன்னீங்க. டோன்ட் ஜஸ்ட் சர்வைவ். அது சர்வைவல் எல்லாரும் செய்யலாம், ஆனால் லிவ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களோட கதையை கேட்டுக்கொண்டு கேட்க நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்க்கையை ரசிச்சு தோ யூ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஆனால் ரசிச்சு செய்திருக்கீங்க. ஃபைனலி இந்த மேலையில ஏறுறதும் அம்மாவோட படத்தை கொண்டு அம்மாவை கேரி பண்றது, இந்த லிவ் பண்ற மாதிரி ஏன்னா அம்மா எங்களோட வந்தது, அம்மா ஆனர் பண்ணது, அம்மா காண்டி அந்த தமிழ் சர்வீசஸ் யோசிச்சது, லேக் ஆஃப் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் இன் தமிழ் அதை யோசிச்செல்லாம் செய்தது, அதெல்லாம் வந்து ஒரு லைஃபை லிவ் பண்ற ஒரு டிரெக்ஷன். அடுத்த பவர்ஃபுல் மெசேஜ் அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்றேன்னு சொன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தங்களை செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணினாலே காணும். நீங்க ஜம்ப் பண்ணி அதை நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரம் பாட்டம் டு அப், நாட் ஃப்ரம் அப் டு டவுன். ஸோ அந்த நீங்கள் ஒவ்வொருவரும் ஓனர்ஷிப் எடுத்து சொல்லணும். அதற்கு இன்னும் திருப்பி படிக்க சொல்லணும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். Like it's so easy to people to get in behind causes, right? It's important to give back. It's important to have awareness. But if your life is not in order, how are you going to help other people? Right? Exactly. That's my policy. Yeah. So you have to first fix your problems, then you can fix the world. So going the other way is hard. You can't just fix the world and fix your problem after. No. So it's no different than Sunday now. Do your bed when you wake up in the morning. Just do your bed. Small things. Do your bed, then you feel like you achieved something. When I go to gym every day. You're a motivational speaker. Well, that's what I want to do. Like I wake up every morning. I go to the gym. I've been doing that for 20 years, 25 years now. And so now, when you do that, you just complete your first challenge of the day. If I don't work out, then I feel like I failed that day. So this is important, setting goals for yourself, right? So another message I would say is that muscles grow when you give resistance. People grow when life gives you resistance. Wow, what a beautiful saying. Right? So I actually believe people do better in adversity than in luxury. Very true. You know? You're a very good example. Yeah, I mean, I think adversity can be in many ways, right? Like I met a young man, he was a white boy, young guy, and he had resistance. He had leukemia when he was 15 years old. Now he's 30. And I had a different resistance. But we all ended up in the same place. And so now, he wanted to live after that. Because he almost died. ஒரு தமிழ்ல தானே இந்த இன்டர்வியூ செய்யறேன்னு யோசிக்க இந்த நீங்க உங்களோட அச்சீவ் பண்ண விக்டரியை யோசிக்க உங்களுக்கு வந்த ஒவ்வொரு தடைக்கல்லையும் நீங்க ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா யோசிச்சு, தமிழ்ல வடிவா சொல்றேன்னா ஒவ்வொரு தடைக்கல்லையும் ஒரு படிக்கல்லா யோசிச்சு அச்சீவ்.
அதுல இன்னொரு பியூட்டியான திங் என்னன்னு சொன்னா இந்த கோவிட் வந்தோன்னு 2 years everything லாக்டவுன்ல போயிட்டு ஆனா அதை கூட அவர் பிரயோஜனமா யூஸ் பண்ணி yeah, I mean, wrote this book. I don't like to waste time. I like to do something productive, and I do waste time sometimes, but I have to keep doing things. And so this is why my wife was worried, and then I realized I'm going to do the club. But I have other ideas I want to do. The real message is, the saying that I heard a long time ago. I think it's FDR, U.S. president, said it. Calm oceans never created a skilled sailor. Rough oceans make skilled sailors. So think about life as an ocean. The more difficulties you face, you will become a better person in life. If you have no difficulty in life, chances are you're never going to be a better person. Because everybody needs to get hurt sometimes. Everybody needs to fall down sometimes. And the other thing I heard is, hard times create hard people. Hard people create good times. Good time creates easy time. Easy time creates weak people, and then weak people create hard times. You want to cycle boy on there. So young kids, if you message them that, when a parents gave them a hard time, they created a good environment for you. It is so easy to do two things: go the soft way or move up. And I'm on to children, and I mentor a lot of young Tamil people, and they're all very focused, most of them. Risk-taking, appetite, know-how. So if you just stay laser focused, collectively you're going to generate, Tamils will be 10 times better in the next generation than we are today. So thank you so much, Mr. Roy. ஆனா அதுல இவற்றை இன்னொரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நாங்கள் தாயத்துல பிறந்து எல்லாம் செய்தாலும் அவற்றை அந்த எப்பிலோக்ல கடைசியா எழுதி இருக்கிற வாட் அ கண்ட்ரி என்று கனடாவில் எழுதி இருக்கிறார். அதை பற்றி உங்களோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் என்ன? My point is, there are no perfect countries. Canada has its own colonial past, very ugly. The way they treated the indigenous people is not pleasant. The cultural genocide. Yeah, but every country has its own difficult past. But my message to anyone who focuses on that, I would say, fundamentally, Canada is a very civil nation, which has given us a tremendous opportunity to create a life here in Canada. Only two things everybody needs to be guaranteed in life: freedom and choice. When you have that, you'll be rewarded for good choices you make in life, and you'll be punished for the bad choices you make in life. That's the price of freedom. We have that in this country. I didn't have it in Sri Lanka. Many people who left and came here for the same reason, because we didn't have the freedom. Once you have the freedom, you're able to build this amazing life. So stay focused on the bigger picture, not the little fights. And that's why I say, what a country, because I can leave right now out of this building, not to worry about someone's going to kill me because I'm a Tamil. No one's going to do that. I may get killed because a car hits me, not because I'm a Tamil. So sometimes we are focused on the minor stuff instead of looking at the bigger picture. That's why I wrote and I said, what a country. That's how I finished the sentence. Because it really is also about, the one thing I'll say is that gratitude is important. You have to have gratitude for your parents, gratitude for the country, for opportunities. I never met a ungrateful, happy person. Very true. Yeah. So, நீங்கள் gratitude இந்த கனடாவும் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களை பார்க்கும்போது நாங்கள் as a Tamil community, we are very grateful for your dad. என்னன்னு சொன்னால் உங்களுக்குள்ள போட்ட அந்த விதை ஸ்ரீலங்காவிலேருந்து கனடாவுக்கு அது ஒரு பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து நிறைய பேர்கள் ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு மோட்டிவேஷன் எம்பவரிங்காகவும் இருக்கிறதுக்காக we are very grateful for. And thank you so much. உங்களோட டைமையும் பார்க்காம எங்களோட மிக நல்ல பயனுள்ள விஷயங்கள் கதைக்க இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம். ஆனால் டைம் ஒரு ஃபேக்டராக இருக்கிறபடினால் எங்களால் கணக்க விஷயங்களை கதைக்க முடியவில்லை. ஆனால் அவரும் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கிறார், நிறைய வேலையில் எங்களுடைய கம்யூனிட்டிக்கு செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறார். அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் எங்களோட எங்களோட வியூவர்ஸுக்கு நீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸை சொன்னதுக்காக மிகவும் நன்றி. சொல்லி முடிக்கட்டுமா ஒரு வசனம்?
இதை முடிக்கிறது இந்த கவிஞர் கண்ணாசன் வசனத்தில் சொல்றாரு, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் என்ற பாட்டு எழுதினார். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், ஆனால் பயணம் முடிந்துவிடும். மாறுவதை நினைத்திருந்தால் மயக்கம் திறந்துவிடும். மாறுவதை, change. If we can change with the change, then all the fogginess will go away. So with that, வணக்கம், நன்றி. வாழ்க தமிழனும், வாழ்க தமிழ் மொழி. Thank you.